என் ஆன்மா தெரியுதுங்களா மேல? பெரிய சைஸ்ல என் ஆன்மா எந்த அளவுக்கு பிம்பம் இருக்குமோ அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வெட்ட வெளியில தான் நம்மளோட ஆன்மாவை பார்க்கும். ஏன்னா இந்த தண்ணிக்கு நம்ம ஆன்மாவை எடுத்து கொடுக்குற சக்தி அதிகம். நீங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியுங்கய்யா. ஃபஸ்ட்டு கொடுத்தது நீர் தவம். அந்த பாதத்தை அப்படி வச்சு நம்ம வைக்கும்போது உடம்புல தேவையற்ற நீர் நரம்பு ஏதாச்சும் இருந்தால் விடுதலையாகும் நீருக்குள்ள இருந்து. அப்போ அந்த நரம்புல இருக்க பிரச்சனை சரியாகுங்க. இப்போ கொடுக்கறது அதே நீரும் மண்ணில் சமணம் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இது பண்ணும்போது இந்த மண்ணும் நீரும் சேர்ந்து உங்களுக்கு 2 தவமும் வந்துடுதுங்க. ஒன்று மண்ணில் உட்காந்துருக்கிறது மண் தவம், நீரில் உட்காந்துருக்குது நீர் தவம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தவம் பண்ணுறவங்களுக்கு தனியாக கொடுத்தது தனியாக நீர் தவம், இது மண்ணும் நீரும் சேர்ந்து நீரறிகள். இப்போ இந்த சுவாசத்தை 2 சுவாசத்தை நுரையீரலுக்கு கொண்டு போய் அடி வயிறு வரைக்கும் மணிப்பூர் அதாவது சுவாதிஷ்டானம் வரைக்கும் கொண்டு போயிட்டு வாங்க. ஐயாவுக்கு சளியெல்லாம் வெளியே வருது பார்த்தீங்களா, குளிர்ந்த கற்று போகவும் அது வெளியே வருது. அப்போ அதெல்லாம் வெளியில் வரும். சரிங்களா? அந்த உள்ள இருக்க உஷ்ணமெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. இது 1 மணி நேரம் பண்ணணும். தண்ணிக்குள்ளே இருந்து 1/2 மணி நேரம், தண்ணி மேலே உட்காந்து 1 மணி நேரம் பண்ணணுங்கய்யா. இது பண்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? இது பண்றதுனால உங்களுக்கு உடல் உஷ்ணத்துல இருந்து நீர் அந்த வாதம் கவ நரம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை ஆகுவீங்க. நரம்புகள்லாம் உங்களுக்கு வலுப்படுத்தும் இது பண்றதுனால. மலையில தவம் பண்ணும்போதுங்க, மலை தவம்லாம் நாங்கள் பண்ணுவோம். அது பண்ணும்போது நமக்கு ரொம்ப நன்மையா இருக்கும். வெயில்ல உட்காந்து தவம் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஆற்றங்கரையில. அப்புறம் இதுல பாத்தீங்களா 4 நமக்கு இதமான காற்றும் கூட வருதுங்க. இப்ப நம்ம எத்தனை பஞ்சபூதமும் நம்ம உடலை விட்டு தேவையற்றதெல்லாம் வெளியே போகுதுங்களா? இப்ப உங்களே உணர்றீங்களா? நீங்க அந்த நுரையீரல் புதுப்பிக்கப்படுது பாருங்க. அந்த நீங்க இப்ப பண்ணும்போது தேவையில்லாததெல்லாம் உங்களுக்கு அது வெளியில போகும். இப்ப இந்த மாதிரி தவம் பண்ணும்போது நம்ம மனநிலையும் நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம அந்த இதுல ஒருங்கிணைக்க மாட்டோம். அப்ப நம்ம ஆகாயத்தை பார்த்தும் இந்த மாதிரி இடத்துல இப்ப நீங்க பாருங்க, உங்களோட ஆன்மா எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியும். உண்மைக்குமே டவுட் இருந்தா ஆகாயத்தை பாருங்க, என்ன பார்த்துட்டு ஆகாயத்தை பாருங்க. என் ஆன்மா தெரியுதுங்களா? மேல தெரியுதுங்களா? ஆன்மா இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லைங்க. நீங்க உட்கார்ந்து பார்த்து என்ன பாருங்க. நீங்களும் பாருங்க. என்ன பார்த்துட்டு ஆகாயத்தை பாருங்க. ஆன்மா தெரியுதுங்களான்னு கேமரால விழுகாது. என்னைய பார்த்துட்டு அப்படியே ஆகாயத்து மேல பாருங்க. ஆன்மா தெரிஞ்சுங்களா? தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியலீங்களா? அவருக்கு தெரியும். என் ஆன்மா தெரியுதுங்களா? மேல பெரிய சைஸ்ல என் ஆன்மா எந்த அளவுக்கு பிம்பம் இருக்குமோ அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வெட்ட வெளியில தான் நம்மளோட ஆன்மாவை பார்க்க முடியும். நீங்க இப்ப என்ன கொஞ்சம் உத்து பார்த்துட்டு மேல பாருங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. மேல கொஞ்ச நேரம் பாருங்க. இப்பதான் மேல ஆகாது. அப்படியே என் உருவம் அப்படியே இருக்குங்க. உடம்பு தெரியாதுங்க. அது நம்ம ஆன்மா வெட்ட வெளியில தெரியுங்க. இப்ப இவரோட ஆன்மா அங்க தெரியுதுங்க பெருசா. இந்த ஐயா உட்காந்துருக்க இதுதான் நம்ம ரியல். இது நம்ம பிம்பம் அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம ரியல் உண்மை. அப்ப அந்த உண்மைங்கிறது இந்த ஏன் இப்ப இங்க நல்லா கிளியரா தெரியுதுன்னா, இத நீரு காற்று நம்ம வெட்ட வெளியில ஒன்றிணைச்சிருக்கும் போது நமக்கு சராசரிமா தெரியும். இதே நான் ரோட்ல உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு தெரியுங்களா? இதே நான் ரோட்ல உட்காந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியவே தெரியாதுங்க. ஏன்னா இந்த தண்ணிக்கு நம்ம ஆன்மாவை எடுத்து கொடுக்குற சக்தி அதிகம். நீங்க இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியுங்கய்யா. ஆப்போசிட்லீங்களா? இது பாத்துட்டீங்கன்னா நீங்க இவரை பார்த்துட்டு அங்க பாருங்க.
சரிங்க. நீங்க இந்த தண்ணி வழி பாருங்க, ஐயாவை பார்த்துட்டு மேலே பாருங்க, நீங்க பாருங்க. இந்த தண்ணி, இது தண்ணினா இந்த தண்ணி கூட பாருங்களேன், அது ஒரு கனெக்டா இருக்கும். இந்த ஆன்மா இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அது ஒரு கனெக்டா இருக்கும். இவரை பார்த்துட்டு நீங்க இவரை பார்த்துட்டு அங்க பாருங்க, மேலே பாருங்க. அப்படியே ஆமாங்க, தண்ணிக்குள்ள அப்படியே பார்த்துட்டீங்கன்னா தெரியும், தண்ணிக்கு மேல. அது மனநிலை அடங்கும் போது நல்லா தெரியுங்க. மனநிலை அடங்காதம்னா அது ஆன்மா தெரியாதுங்க. அந்த பிம்பம் தான் நம்மளோட ஆன்மா, ஒரு பிம்பம். இது வந்து இப்ப இது இருந்துச்சுன்னா இதோட பிம்பம், அது நம்மளோட ஆன்மா தெரியும்போது அதை அந்த நிலையை நம்ம எப்ப பார்த்தாலும், இப்போ இது இந்த மனநிலை அடக்கிட்டீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட உங்க ஆன்மா தனியா போறது தெரியுங்க. நம்ம ஆன்மா கொஞ்சம் நமக்கு பின்னாடி போகுங்க, அதை நம்ம உணர முடியும். அந்த மாதிரி அப்போ நம்ம மனநிலை அடங்கிடுச்சுன்னா அப்ப நமக்கு தவம் வந்து நல்லா கை கூடுங்க. இப்போ ஒரு அமைதி நிலை உருவாகுது பாருங்க, எல்லாமே நம்மளோட இடத்தையும் எண்ணத்தையும் பொறுத்து தான் நம்ம ஆக்கிரமிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி தவம் பண்ணும்போது இப்ப நல்லா இருக்கும் உங்க உடம்பு. எப்பயுமே இந்த மாதிரி இடத்துல நம்ம வேர்வெல்லாம் வெளியே எடுக்கப்படுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆகி போயிடும். வேர்க்காது, ஆனா அது வெளியில போயிடும். அப்போ ஒரு வெயில் இடத்துல வேருக்கும் வெளியில போகும், எனர்ஜி குறையும். அந்த மாதிரி இருக்குங்க. அப்ப அந்த பாத பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு இடுப்பு நரம்புகள் சரியாகுங்க. இந்த பாதம் இப்படி வச்சு தண்ணிக்குள்ள பண்ணும்போது, எப்பயுமே தண்ணிக்குள்ள நம்ம நரம்பு இழுத்து பண்ண போகும்போது அந்த தண்ணி படும்போது நரம்பு நம்மளுக்கு சரியாகக்கூடிய தன்மை இருக்குதுங்க. மண்ணுல பட்டு படும்போது சரியாகக்கூடிய தன்மை இருக்கு. இதுக்கு உள்ள சக்தும் நமக்கு, அதுக்கு உள்ள தண்ணிக்கு நீருக்குள்ள சக்தியும். அப்ப அந்த தனியா நம்ம வீட்டுக்குள்ள பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு அது இதாகாது. அதனாலதான் உங்களுக்கு அந்த நரம்பு தண்ணிக்குள்ள வச்சு அந்த நரம்பு பயிற்சி கொடுத்தேங்க. அது பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு உடல் வந்து நல்ல காயக்கல்பம் வரும் முதல் தரம். இதே மாதிரி மூலாதாரத்துக்கு வந்து மண் தவம் தாங்கயா. மூலாதாரத்தை நீங்க ரெடி பண்ணா மண் தவத்துலதான் உட்காரணும், நீர் வேண்டியது இல்லைங்க. மண்ணுல உட்காந்து நம்ம மண் தவம் இப்படி பண்ணிக்கணும். மண் தவம் பண்ணும்போது இப்படி வச்சுக்கணும் கையை, இந்த மாதிரி கையை இப்படி வச்சிருக்கோங்க. அடி வயிற்றுல சும்மா வச்சுக்கோங்க, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுட்டு இப்படியே நீங்க கண்ணை மூடி மூலாதாரத்துக்கிட்ட நினைவை கொண்டு போனீங்கன்னா மண் தவம். உங்க நினைவு மூலாதாரத்திலே இருக்கணுங்கய்யா, இப்படி வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. இப்படியே நம்ம மண்ணுல உட்காந்து பண்ணும்போது மண்டபம் உங்களுக்கும் உணர முடியும் கொஞ்சம் கொஞ்சமா. கவம்ங்கிறது வந்து உஷ்ணம் தாங்கய்யா. உஷ்ணம் ஆக்கிரமிச்சாதான் கவம் வரும், நீர் ஆக்கிரமிச்சா கவம் வராதுங்கய்யா. ஏன்னா உஷ்ணத்தின் தாக்கம் தான் கவம் உருவாக்கப்படுது, நீரின் தாக்கம் கவம் உருவாக்கப்படாது, வெளியேற்றப்படும். அது சுடு நீரின் தாக்கம். அப்ப இந்த நீர் போய் அந்த உஷ்ணத்தை கரைச்சி, எப்பயுமே சூடுதான் சளியை இருக்குமே ஒழிய குளிர்ச்சி சளியை வந்து வெளியே கொண்டு வருங்கய்யா, குளிர்ச்சியோட தன்மை. இப்ப இது படும்போது ஐயா இருமலாம் அந்த தேவையற்றது அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வெளியில வரும். வெளியில வரும்போது நம்ம முறையா எடுத்துடலாங்க. அங்க வந்து குளிர்ந்த காத்து கிடைக்கும் போது எப்பயுமே தண்ணி ஊத்தி குளிக்க போகும்போது நம்ம வந்து குளிரோட குளிக்க கூடாதுங்க. குளிர் தீர்ற வரைக்கும், அதுக்கு தான் ஆத்துல குளத்துல குளிக்க சொல்லியிருக்காங்க. குளிர் தீர்ற வரைக்கும் குளிக்க, குளிரோட குளிச்சோம்னா உஷ்ணம் உடம்புல இருக்குங்க. அப்ப இந்த நுரையீரலுக்கு குளிர் போற வரைக்கும் நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த குளிர்ச்சி அந்த நுரையீரலும் உங்க உடம்பும் ஏத்துக்கும். அப்ப நீங்க மழையில பேஞ்சிங்கன்னா கூட அது சந்தோஷமா தான் இருக்கும். அந்த மாதிரி தாங்க நீங்க சொல்றது. நான் படிச்சிருக்கேன், அந்த உள்ளார உள்ள அந்த கபத்தை வெளியில கொண்டு வர உஷ்ணம் சொன்னீங்களா, வாசி செய்யும் போது அந்த வாசியோட உஷ்ணத்தினால கபம் கரைஞ்சிக்க எல்லாம். ஆமாங்க, அந்த ஆமா அது வெளியே வரும். இதே போல எல்லா இடத்துலயும் கபத்தை எடுக்கிறது. நம்ம கவம் நெஞ்சில மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சுக்குவோங்கய்யா, அப்படி இல்லை. கவம் வந்து கழுத்துலயும் இருக்கும், முட்டிலையும் இருக்கும், இந்த கை பகுதியிலையும் இருக்கும், நரம்புலையும் இருக்கும், விதவிதமா கவம் இருக்கும். அதை ஒவ்வொன்றும் எடுக்க போகும்போதுதான் உங்களுக்கு வந்து அந்த உடம்பு ப்ராப்பரா சரியாகும். நுரையீரல்ல இருக்க கவம் வந்து எப்படின்னா உச்சி இங்க இருந்து வந்து குளிர்ந்த காத்த ஃபில்டர் பண்ணாம கொடுக்கும் இந்த ஒவ்வொரு ஒரு நேரத்துல. அப்ப இது வந்து அதிக குளிர்ச்சி வரும்போது காதும் இதுவும் சேர்ந்து நமக்கு அதிகமா குளிர்ல போகும்போது உடனே சளி பிடிக்குது. இந்த காதுல இங்க இருந்து வேகமா போகும்போது, அதே நமக்கு உஷ்ணமும் சேர்ந்து கலந்து போகும்போது அந்த இடத்துல பண்ணாது.
அதுதான் நமக்கு குளிர்ச்சி வரும்போது இந்த தலைப்பா கட்ட சொல்றாங்க. இங்க வந்து காதுக்கு இந்த 2 இடம் தான் வந்து இந்த இடம் தான், இங்கெல்லாம் இல்லைங்க, இந்த இடம் தான் நமக்கு சளிய அதிக குளிர்ச்சியை கொடுக்கறது. அப்ப யாருக்கு அதிகமா சூடாயிடுச்சுன்னா இந்த இடத்த நினைச்சு தவம் பண்ணணுங்க, மூச்சு காத்தை இழுத்து. அப்போ வந்து உங்க உடம்பு ஒரு விதமான குளிர்ச்சி கொடுக்கும். இந்த காதுக்குள்ளேயும் காத்து கொண்டு வரும், ஒசை கொண்டு வரதோட காத்து உள்ள வந்து ஒரு காற்று கொண்டு வரும். இந்த இடம் குளிர்ச்சியை கொண்டு வரும். நம்மளுக்கு குளிர்ச்சியான இடத்த உருவாக்கி கொடுக்கறது இங்கதான். ஆனா சுவாதிஷ்டானம் வந்து குளிர்ச்சியான இடத்த சேகரிக்கிற இடம். நமக்கு இழுத்து மேல இருந்து இழுத்து, எப்பயுமே கீழே இருந்து குளிர்ச்சி இழுக்காதுங்க, மேல இருந்து இழுத்து குளிர்ந்த காற்றை இழுத்து நமக்கு சேகரிச்சு அதை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற இடம் வந்து சுவாதிஷ்டானம். அந்த மாதிரி தாங்க. இந்த நீர் தவத்தில் நம்ம ஆன்மாவையும் பார்க்கலாம், ஆப்போசிட்ல இருக்கும் ஆன்மாவையும் இப்ப தெரியுங்க. ஏன்னா இது எல்லாமே வெட்ட வெளியும் போது நம்ம ஆன்மாவோட இந்த நீரோட பிம்பத்தோட நம்ம ஆன்மா நல்லா கிளியரா தெரியுங்க. இப்ப நீங்களே பார்க்கலாம், ஆனா கேமரால தெரியாது. அப்படியே உங்க ஆன்மாவை பார்க்கணும்னா இந்த கையில இருக்க புகையை பார்க்கலாம், நீங்களே பார்க்கலாம். எப்படின்னா கேமராலாம் பார்க்கலாம், நேரம் பார்க்கலாம். எப்பன்னா மாடி இந்த மாதிரி இருள் வருது பாருங்க, இருளும் சாயங்கால நேரம் இருளும் பகலும் ஒன்று, அதாவது இருள் மறையிற நேரத்துல வெளிச்சம் மறையிற நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்மா புகையா போறதை நம்ம பார்க்கலாம், நல்லா பார்க்கலாங்க. அப்படியே புகை மாதிரி போயிட்டே இருக்குங்க. உங்க வீடியோ வேணா உங்க கேமரா எடுத்து இப்படி பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த ஆன்மா, நம்மளோட ஆன்மா. அந்த பஞ்சபூத புகை வேற, ஆன்மா வேறங்கய்யா. அந்த புகையை பார்க்கலாம், அந்த வாயு தத்துவத்துல வர புகை கருப்பு, நம்மளோட ஆன்மா வந்து சுத்த அந்த வான கலர்ல இருக்கும். அது இது ஒன்று இணைச்சு மூன்றாவது நம்ம உடம்பு, பஞ்சபூத வாயு, நம்மளோட ஆன்மா, நம்மளோட சதை பிண்டம், இந்த மண்ணுல இருக்கிற இந்த சதை மூன்றும் சேர்ந்துதான் ஒரு மனித உடல். இந்த மூன்றையும் வந்து பிரிச்சு நம்ம ஒண்ணு கூடி பார்க்க முடியாம இருக்கிறதுனாலதான் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த மூன்றையும் ஒருங்கிணைக்க தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தவம் நல்லா வந்துருங்க. இந்த மூன்றையும் ஒருங்கிணைக்க தெரியல. பஞ்சபூதத்துல 5 வாயு கலந்து புகையா வரும். அந்த 5 வாயுவும் ஒவ்வொரு சக்கரத்தை ஆக்கிரமிச்சிருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு சக்கரம் வந்து அந்த 5 பஞ்சபூதத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது தான் சக்கர விழிப்பு. அந்த கண்ட்ரோல், அந்த வெளிப்படஞ்சோன்னு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு அளவா ஒரு இடத்துல சுரந்துக்கிட்டு இருக்கும் ஒரு விஷயம், அதாவது கோவம் அளவா போயிட்டு இருக்கும். நீங்க வெளிப்படைச்சிட்டு விட்டுட்டீங்கன்னா அங்க நிறைய வர ஆரம்பிச்சிடும். அப்ப அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். நீங்க அந்த விழிப்படைஞ்சதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். சக்கரை விழிப்படைகிறது நமக்கு பெரிய விஷயம். விழிப்பு அடைஞ்சிரும். அதை முறையா எந்த சக்கரத்துல அதிகம் இருக்கும்போது நம்மளோட உடல் செயல்பாட்டை வச்சு கோபச்சக்கரம் அதிகமா இருக்கா, இல்ல நமக்கு பசி சக்கரம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற நம்ம நோட்டமிட்டு அந்த 3 சக்கரத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல், 5 சக்கரத்தையும் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறது சித்து நிலை. இது ஒரு சித்து நிலை. இதை ஆக்கிரமிச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கும்போது நாம எப்படி கண்ட்ரோல் பண்ணணுமோ எதுக்கு இருக்கவங்களும் கண்ட்ரோல் பண்ண வைக்கலாம். அவங்க அதே மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ண வைக்கலாம். நாம அதிகமா இங்க எந்த சக்கரம் விழிப்புணர்வு அடைஞ்சு வேகமா ஒரு வேலை செய்தோ அதே மாதிரி நம்ம எதுக்கு நிக்கிறவங்களுக்கு அதே தான் செய்யும். நீங்க 2 பேர் ஜெராக்ஸ் மாதிரி. அப்ப இப்போ உங்களுக்கு ஒரு சித்து நிலை புரிஞ்சிருக்கும் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு. இப்போ ஒரு மனைவியோ கணவனோ கோவப்பட்டா கோவ நரம்பு நமக்கு கோவச்சக்கரம் தூண்டுதல், அது வந்து நமக்கு மூளையிலையும் இருதயத்துக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம முதுகு தண்டு வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். இது என்ன பண்ணும், கோவ சக்கரம் வந்து எச்சா நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்க இருக்கவங்களுக்கும் நம்ம அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம உடனே என்ன பண்ணணும், நம்ம கோவ சக்கரம் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களதையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஆப்ரேட் பண்ணிடலாம் நம்ம. இந்த இதுவும் ஒரு சித்து முறை தாங்க. இப்படிதான் சித்தர்கள்லாம் ஒவ்வொரு முறையாக படிச்சுக்கிட்டாங்க. இது போல் நிறைய முறை இருக்குதுங்க.